ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜே ஃபேமிலி. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கைஸ். உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போகுதுன்னு நம்புகிறேன். என்னோடய ப்ரிப்பரேஷனும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு கைஸ். ஸோ நேற்றுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்லேயே நான் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கு அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் மூலமாக எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இன்றைக்கி ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி கான்செப்ட்னு தான் சொல்லணும். ஸோ கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பை நம்பர் ஹூஸ் யூனிட் டிஜிட் இஸ் 9. ஓகேவா? ஸோ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, நம்மளுக்கு 9 இருக்குது. சரியா? அப்படி இந்த யூனிட் டிஜிட் 9 இருந்துச்சுன்னா எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மெத்தட். ஸோ ஒவ்வொரு மெத்தடை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 287 இருக்குது இன்ட்டு 19 எப்படி எழுதலாம், 10 + 9 எழுதலாமா? ஸோ என்ன ஆன்சர் வரும், 2870 + 287 இன்ட்டு 9 வருமா? ஸோ 2870 + 287, 9 எப்படி எழுதலாம், இன்ட்டு 10 - 1 எழுதலாமா? ஸோ 2870 + 287 - 287. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 5740 வரும். -287 பண்ணிங்கன்னா ஆன்சர் கடைசி 5453 வரும். புரிஞ்சுதா கைஸ்? நம்ம 19 10 + 9 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதே 9 வந்து 10 - 1 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா அதே 287 இன்ட்டு 19 எப்படி எழுதலாம், 20 - 1 எழுதலாம் இல்லையா? ஸோ 287 இன்ட்டு 20 - 287 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 287 20 எப்படி எழுதலாம், 2 × 10ன்னு எழுதலாம் இல்லையா? 287. ஸோ 287 × 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 574. ஸோ இன்ட்டு 10 என்னது, 0 - 287. ஸோ நம்மளோட ஆன்சர் அதே தான், 5453. ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? வாங்க அடுத்து என்ன கான்செப்ட்டுன்னு பார்க்கலாம். -1. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் பை நம்பர் ஹூஸ் ஆல் டிஜிட்ஸ் ஆர் 9. ஸோ போன இது என்ன பார்த்தோம், யூனிட் டிஜிட் மட்டும் நம்மளுக்கு 9 இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா டிஜிட்டுமே என்னது, 99. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 743 × 99. அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 743 × 99 எப்படி எழுதலாம், 100 - 1. 99 தானே, 100 - 1 எழுதுச்சுன்னா ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 74300 - 743. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 7373557 வரும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ சிம்பிளிஃபிகேஷனும் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இது சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும் தானே, 74300 - 743. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 73557 வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு சம் என்ன இருக்குது, 23857 × 9999. ஸோ எப்படி எழுதலாம், 23857 × 10,000 எழுதலாமா, -1. ஸோ ஆன்சர் என்ன வரும், 23857. எத்தனை 0 இருக்குது, 4 0 இருக்குது. 1 2 3 4 மைனஸ், நான் கீழே மடிக்க எழுதுகிறேன், 23857. புரிஞ்சா கைஸ்? நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 238546143. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் யூனிட் டிஜிட் சம் வந்து 10, ரெஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் சேம். அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 38 × 32. இதோட யூனிட் டிஜிட் என்ன,
8 ஃபஸ்ட் நம்பரோடது. செகண்ட் நம்பரோடது 2. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் எவ்வளோ வரும்? 10 வரும் இல்லையா? புரிஞ்சுதா? மற்ற டிஜிட் பாருங்கள், இங்கேயும் 3 இங்கேயும் 3 சேம். அதை தான் நான் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை பண்ணணுன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 2 நம்மளுக்கு என்ன வரும்? 16. இதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா 3 × 3 + 1 என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இந்த ரிமைனிங் டிஜிட் இருக்கு இல்லையா, அதோட +1 பண்ணி 3ஆல் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ 3 × 4 வரும் 12. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 1216. அவ்வளோதான். புரிஞ்சுதா கைஸ்? ரொம்ப 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 சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்? யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லையா, அதோட +1 × அதே டிஜிட். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இதிலேயே 3 டிஜிட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 125 × 125. ஸோ இதோட சம் என்ன? 5 + 5 10 தான். ஸோ 12 12 இதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25. ஸோ என்ன பண்ணுவோம்? 12 × 12 + 1. புரிஞ்சுதா கைஸ்? ஸோ 12ஓட +1 × 12. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 156. ஐ ஹோப் ஸோ 156 வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 15625. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இதிலேயே 4 டிஜிட் நம்பர் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் என்ன? 3, இங்கே 7. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 10 வரும். இதில் 120 இருக்குது, இங்கேயும் 120 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? 7ஐயும் 3ஐயும் அதே தான் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு 21 வரும். ஸோ 120 × 120 + 1. அவ்வளோதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14520 வரும். 120யும் 120யும் 121யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 1452021. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப 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 சிம்பிள் தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கான்செப்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஹூஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈவன். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். ஸோ இப்போது 38ஐயும் 52ஐயும் மைனஸ் பண்ணுங்களேன். ஸோ 52 - 38னா நம்மளுக்கு என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? ஸோ ஈவன் தான். ஸோ இதில் பாருங்கள் 215ஐயும் 185ஐயும் மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு 30 கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்க்கலாம், அடுத்து 3 டிஜிட் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு? 14. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். இது செகண்ட் ஸ்டெப்னு வந்திருக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2 என்ன வரும்? நம்மளுக்கு 7 வரும். ஓகேவா? அந்த 7ஐ எய்தர் 38ஓட ப்ளஸ் பண்ணுங்கள், அல்ல 52ஓட மைனஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா 38ஓட ப்ளஸ் பண்ணுறேன் அந்த 7. எனக்கு என்ன கிடைக்கும்னா 45 கிடைக்கும். ஸோ 45 என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ 5 5s are 25, 4 5s are 20. ஸோ இதான் 45ஓட ஸ்கொயர். ஸோ மைனஸ் இந்த 7 ஸ்கொயர் எவ்வளோ? ஸோ இங்கே நான் 7 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ 7 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 49. ஸோ எனக்கு என்ன வரும்? 49. ஸோ என்னோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1976. இதுதான் என்னோடய ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இல்லையா, ஸ்கொயரில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இல்லையா, அதை எய்தர் சின்ன நம்பரோட ப்ளஸ் பண்ணுங்கள், அல்ல பெரிய நம்பரோட மைனஸ் பண்ணுங்கள். நான் சின்ன நம்பரோட ப்ளஸ் பண்ணி எழுதிட்டேன் 45. அதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இந்த டிஃப்ரென்ஸோட ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ நான் 3 டிஜிட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 30. ஸோ 30 டிவைடட் பை 2 எவ்வளோ? நம்மளுக்கு 15. ஸோ 15 ஸ்கொயர் எழுதுங்க. ஸோ 15 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது? 5 5s are
25. ஸோ 1 × 2 225 15 ஸ்கொயர் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 15 எய்தர் 185 ப்ளஸ் பண்ணுங்கள் இல்லை 215 மைனஸ் பண்ணுங்கள். நான் 185 ப்ளஸ் பண்ணுறேன், எனக்கு 200 வரும். ஸோ 200 ஸ்கொயர் எவ்வளோ, 0 0 0 0 வரும். ஓகேவா? மைனஸ் இது எவ்வளோ, 225. ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 39775 வரும். புரிஞ்சுதா கைஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். புரிஞ்சதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ரென்ஸை 2வால் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் ஆன்சரை எது சின்ன நம்பரோட ப்ளஸ் பண்ணுறோம் அல்லது பெரிய நம்பரோட மைனஸ் பண்ணுங்கள். எனக்கு அடிஷன் ஈஸி, அதனால் நான் அடிஷன் பண்ணிடுறேன். அந்த ஸ்கொயரையும் டிஃப்ரென்ஸோட ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பார்க்க பெருசாக இருக்கும் இந்த ஸ்ட்ரிக், ஆனால் ரொம்ப 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 ஈஸி. ஸோ லாஸ்ட் கான்செப்டை போயிடலாம் இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இது வந்து ஷார்ட்கட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுன்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. n1 × n2 = n1 + n2/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n1 - n2/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதான் n1, இதான் n2. நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 56 + 64 / 2 the whole square minus 64. சாரி கைஸ், இது வந்து n1 - n2 இல்லை, n2 - n1. ஓகேவா? ஸோ 64 - 56/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 ஹோல் ஸ்கொயர் வரும். மைனஸ் இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் வரும். நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் வந்து 3600 - 16 வரும். எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3584 வரும். இதுதான் என்னோடய ஃபைனல். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரொம்ப ஸ்கொயர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா இந்த கடைசி ஷார்ட்கட் மெத்தடை எல்லா மல்டிப்ளிகேஷனையும் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹோப் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய், டேக் கேர்.